ஹலோ வணக்கம் மக்களே. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். 2 நாளா என்னால வீடியோ போட முடியல. போட முடியாத காரணத்தினால. இப்ப நான் உங்களுக்காக இந்த அழகில்லா காதல் சீரியல கொண்டு வந்திருக்கிறேன். மறக்காம இது முழுசா பாருங்க. இது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு பார்த்திருந்தோம். காலேஜ்ல விஜயும் நிலாவும் மீட் பண்ணிக்கிறது. அந்த சீன்ல இருந்தா இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து என்ன நடக்குது? இவங்க 2 பேத்துக்குள்ள அந்த பிரிவு வரதுக்கு என்ன காரணமா அமையப்போகுது? அப்படின்னு தான் இந்த முழு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரியா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் காலேஜ்ல நிலா நம்பர் கிடைச்ச சந்தோஷத்துல விஜய் தன்னோட உயிர் நண்பனான அருண் வீட்டுல இருக்கிறான். அப்போ அவனோட போனுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நீ எங்க இருக்க? விஜய் உடனே அருண் வீட்டுல இருக்கேன்ப்பா அப்படின்னு ரிப்ளை பண்றான். நாம கொஞ்சம் பேசணும், உடனே வீட்டுக்கு வா. நாளைக்கு பேசிக்கலாமாப்பா, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். இல்ல விஜய், எனக்கு நீ இப்பவே வீட்டுக்கு வரணும். உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சின்ன மெசேஜ் கான்வர்சேஷன் தான் விஜயோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போட போற அந்த வினாடிக்கான காரணமா அமைஞ்சது. வீட்டுக்கு வந்த விஜய் ஹால்ல சோஃபால உட்காந்துருக்கான். அவனுக்கு எதிர்த்தாப்புல தான் அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. விஜய் கொஞ்சமும் கேட்க விரும்பாத ஒரு விஷயத்த அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் விஜய், எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு அப்பா எடுக்க, விஜய் இடமறிச்சு கோபமா கேக்குறான். என்ன குற்ற உணர்ச்சியா இருக்கா? நீங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அப்பா விஜயோட கண்ணை பாக்குறாரு. தான் அப்படி கேட்டது தப்புன்னு விஜய்க்கு ஒரு நிமிஷம் தோணுது. ஆனாலும் அந்த பரிதாபத்தை ஓரமா வச்சுட்டு மறுபடியும் சொல்றான். அம்மா இறந்து இன்னும் 1 வருஷம் கூட முழுசா ஆகலப்பா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே விஜய்க்கு தொண்டை அடைக்குது. அவங்க அப்பாவுக்கு, குறிப்பா தான் பையன் தன்னை தப்பா எடை போறது சுத்தமா பிடிக்காது. அவர் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் விஜய் எப்பவும் சப்போர்ட்டா தான் இருப்பான். ஆனா இப்ப அவர் எடுத்த முடிவுக்கு விஜய் சுத்தமா பிடிக்கல. அப்பா ரொம்ப அமைதியா, விஜய், இதை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு உன் சப்போர்ட் வேணும். உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வழியில இருந்து வெளியே வந்து என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. விஜய் கோவம் உச்சிக்கு போகுது. சட்டுன்னு சோஃபால இருந்து எந்திரிச்சு சத்தம் போட்டு பேசுறான். கஷ்டமா? உங்களுக்கு இது கஷ்டமா இருந்துச்சா? உங்களுக்கு அதெல்லாம் ஒன்னும் கஷ்டமா இருந்திருக்காதுப்பா. ஏன்னா அம்மா செத்து 1 வருஷம் ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. இத விஜய் ஏன் அவ்வளவு கோபமா சொல்றான்னா, தான் கணவனோட இந்த முடிவை எதிர்த்து சண்டை போட இப்போ அவங்க அம்மா உயிரோட இல்ல. செத்து போன ஒருத்தருக்காக அவங்க கல்யாண வாழ்க்கையை எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதனாலதான் அவங்க அம்மாவுக்காக விஜய் இப்ப சண்டை போடுறான். அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம். அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறதை விட அந்த புது பொண்ணை பத்தி அவர் பேசும்போது அவர் கண்ணுல ஒரு பிரகாசம் தெரியுதே, அதுதான் அவனுக்கு கடுப்பா இருக்கு. எங்க அம்மாவை பத்தி பேசும்போது கூட அவர் கண்ணுல நான் அந்த பிரகாசத்தை பார்த்தது இல்ல. அப்போ இந்த புது பொண்ணு அப்பாவோட வாழ்க்கையில ரொம்ப ஆழமா ஊடுருவிட்டான். இனிமே இது எனக்கும் என் அப்பாவுக்கும் இடையிலான வாழ்க்கை கிடையாது. இந்த வீட்டுல ஒவ்வொரு மூலையிலயும் அம்மாவோட ஞாபகம் இருக்கும்போது அந்த லதாங்கிற பொண்ணு எப்படி இங்க வரலாம்? அப்பா தலையை குனிஞ்சுக்கிட்டே சொல்றாரு. இந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியல விஜய், ஆனா நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க விரும்புறேன். லதா என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறேன். சில நேரங்கள்ல பழைய வழிகளை மறந்துட்டு முன்னாடி போறதுதான் வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரே வழி. விஜய் அதுக்கு பதில் சொல்ல வாயை திறக்கிறான். ஆனா கரெக்டா அந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்குது. அப்பா கொஞ்சம் தயக்கத்தோட எந்திரிக்கிறாரு. இப்போ அவர் விஜயோட கண்ணுக்கு ஒரு அப்பாவா, ஒரு ஹீரோவா தெரியல, ஒரு சின்ன மனுஷனா தான் தெரியறாரு. உனக்கு அவளை பிடிக்கணும்னு நான் கட்டாயப்படுத்தல விஜய், அவ கூட நேரம் செலவழிக்கணும்னு நான் சொல்லல. ஆனா அவகிட்ட கொஞ்சம் அன்பா மரியாதையா மட்டும் நடந்துடும் அப்படின்னு அப்பா கெஞ்சுற மாதிரி கேக்குறாரு. விஜய்க்கு ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் அப்பாவோட அந்த பார்வையை பார்த்துட்டு, சரிப்பா நீ சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்பா உடனே சந்தோஷத்துல விஜய் கட்டி பிடிக்கிறாரு. ஆனா அந்த ஹக்கு விஜய்க்கு ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்குது. நான் கிச்சனுக்கு போய் டின்னர் ரெடி பண்றேன், நீ போய் கதவை தரேன்னு சொல்லிட்டு அப்பா போயிடுறாரு. விஜய் மெதுவா நடந்து போய் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க அம்மாவை நினைச்சுக்கிறான். சாரிமா, அந்த லதா கிட்ட மரியாதை நடந்துக்க போறேன், ஆனா அவ எனக்கு எப்பவுமே வேற ஒரு லதா மட்டும்தான் அப்படின்னு மனசுக்குள்ள அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கதவை திறக்கிறான். விஜய்னு ஒரு மென்மையான குரல். வாசல்ல ஒரு லேடி நிக்கிறாங்க. அவங்கதான் லதா. விஜய்க்கு அவங்கள பார்த்ததும் ஒரு சின்ன சந்தோஷம். ஏன்னா அவங்க பாக்குறதுக்கு துளி கூட அவங்க அம்மா மாதிரி இல்ல, அம்மா அளவுக்கு அழகாவும் இல்ல. அதனால விஜய் மனசுக்குள்ள, பரவாயில்ல, இவங்க அம்மாவுக்கு எந்த விதத்திலயும் ஈடாக மாட்டாங்க, இவங்கள வெறும் டின்னர் கெஸ்டா மட்டும் நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கதவை நல்லா திறந்து விடுறான். ஹாய், நீங்க தான் லதா ஆண்டியா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம், உள்ள வாங்க, அப்பா கிச்சன்ல இருக்காரு அப்படின்னு கை காமிக்கிறான். லதா சந்தோஷத்துல முன்னாடி வந்து விஜய் ஒரு ஹக் பண்றாங்க. விஜய்க்கு அது தர்ம சங்கடமா இருந்தாலும்
வேற வழி இல்லாம திரும்ப கட்டி பிடிச்சுக்கிறான். அப்பதான் லதாவுக்கு பின்னாடி தேங்கி நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணை விஜய் பாக்குறான். விஜயோட கண்கள் அவளை பாக்குது, அவளோட கண்கள் இவனை பாக்குது. விஜய்க்கு அந்த நேரம் ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். நேத்து வரைக்கும் காலேஜ்ல பார்த்து அழக ரசிச்சு போன் நம்பர் வாங்கி தான் வருங்கால மனைவின்னு கனவு கண்ட அதே நிலா, அவ இப்போ அவனோட அப்பாவோட புது பொண்டாட்டியோட பொண்ணா வாசல்ல வந்து நிக்கிறான். நிலா உடஞ்ச குரல்ல விஜய்னு மெதுவா முணுமுணுக்கிறான். இவங்க 2 பேரும் மதி பாத்துக்கிறத பார்த்த லதா ஆச்சரியமா, உங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நிலாவும் தலையாட்டல, விஜயும் தலையாட்டல. நேத்து வரைக்கும் அவங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த அந்த காதல் கோட்டை இப்ப சுக்கு நூறா உடைஞ்சி அவங்க கால்ல விழுது. நிலா தயங்கி ஏதோ சொல்ல வரா. விஜய் டக்குன்னு, நாங்க 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா விஜய் மனசுக்குள்ள ரத்தம் வருது. நான் அவகிட்ட நீதான் என்னோட காதலின்னு சொல்ல நினைச்சேன், ஆனா இனிமே அத நான் சொல்லவே முடியாது. ஏன்னா என் காதலியா மாற வேண்டியவ இப்போ எனக்கு தங்கச்சி ஆக போறான். விஜய்க்கு தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங். லதா ரொம்ப சந்தோஷமா, வாவ் இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து அப்பா கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வராரு. அவர் லதாவை கட்டி பிடிச்சு வரவேற்கிறாரு. அப்புறம் நிலாவை பார்த்து ஒரு சிரிப்போட, ஹாய் நிலா, உன்னை மறுபடியும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. விஜய்க்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. அப்பாவுக்கு ஏற்கனவே நிலாவை தெரியுமா? நிலாவுக்கு அப்பாவை தெரியுமா? அப்பா கோயம்புத்தூர்ல அடிக்கடி பிசினஸ் போவாரு. அம்மா உயிரோட இருக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அப்பா கோயம்புத்தூர்ல நிறைய தடவை போயிருக்காரு. விஜய்க்கு இப்பதான் ஒரு மிகப்பெரிய உண்மை உரைக்குது. அம்மா உயிரோட இருக்கும் போதே இந்த லதா கூட அப்பாவுக்கு தொடர்பு இருந்திருக்கு. எங்க அப்பா ஒரு துரோகி அப்படின்னு விஜய் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. லதா விஜயோட அப்பா கிட்ட, நிலாவுக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே ஒருத்தர் தெரியுமாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா முகத்துல ஒரு பெரிய நிம்மதி. நல்லது, ரொம்ப நல்லது. அப்போ இன்னைக்கு நைட்டு நமக்குள்ள எந்த தர்ம சங்கடமும் இருக்காது, ரொம்ப ஜாலியா போகணும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஆனா விஜய் மனசுக்குள்ள, இல்ல இது ரொம்ப மோசம். விஜய் திரும்பவும் நிலாவை பாக்குறான். நிலாவும் விஜய் பாக்குறான். நான் உன்னை காதலிக்க முடியாது நிலா. அவளோட கண்கள் ரொம்ப சோகமா இருக்கு. நீயும் என்ன காதலிக்க முடியாது. நிலா விஜயோட கண்களை பார்க்க முடியாம பார்வை கீழே இறக்கி தரைய பார்த்துக்கிட்டு ரொம்ப மெதுவா வீட்டுக்குள்ள வரா. ஒரு உடைந்த இதயத்தோட அவ எடுத்து வச்ச அந்த ஒவ்வொரு அடியும் ரொம்ப பாரமா இருந்துச்சு. நிலா உள்ள வந்ததும் விஜய் மெயின் டோரை சாத்துறான். தன்னோட வாழ்க்கையில அவன் சாத்தின கதவுகளிலே ரொம்ப வலிய கொடுத்த கதவு அதுதான். என்ன மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சா? நாளைக்கு நம்ம மகாநதி 2 அதனுடைய தொடர்ச்சியான எபிசோட நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்றேன். மறக்காம எல்லாரும் காத்திருக்கேன்.